ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலேயே ப்ரெட்டை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு பீஸாவோட லவ்வர்ஸ்க்கெலாம் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். சும்மா நம்ம ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் வந்து கேப்சிகம் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கேப்சிகம் இல்லைன்றதுனால நான் சிம்பிளாக பண்ணுறேன். கேப்சிகம் இருந்ததுன்னா எல்லா கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஆலிவ்ஸ், அல்பினோ, பீஸா சாஸ், சீஸ் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ். நான் இன்றைக்கி வந்து மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பீஸாவோடைய இது கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. அப்புறம் ப்ரெட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ப்ரெட்டை வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த பீஸாவுடைய ஹார்ட்னஸ் வரும் பேஸுக்கு. ஸோ அதுக்காக லைட்டாக நான் இங்கே நெய் விட்டுருக்கேன். நீங்கள் பட்டர் இருந்ததுன்னா பட்டர் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், பெட்டராக டேஸ்ட் வரும். ஸோ ப்ரெட்டை லைட்டாக பட்டர் போட்டு 2 சைடும் ஒரு 2 மினிட்ஸ் டோஸ்ட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மீடியம் ஆர் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறது நல்லது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனாக அதுலேயே லைட்டாக லைட் டோஸ்ட் போகிறோம். ஏன்னா நம்ம திரும்ப எல்லா ஸ்டஃபிங்கும் வச்சு டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பீஸா பேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பீஸா சாஸ் நாங்கள் இந்த கம்பெனி தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கம்பெனிஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு பீஸா பேஸ் தடவிடுவோம். இதானு சொன்னார். பீஸா பேஸ் போட்டப்புறம் ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் நான் மேலே போட்டுக்கிறேன். அவங்களுக்கு இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனியன் அண்ட் டொமேட்டோ போட்டுட்டு நீங்கள் கேப்சிகம் இருந்ததுன்னா கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். நான் இன்றைக்கி ஆனியன் அண்ட் டொமேட்டோ வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போது கிரேட்டட் சீஸ் நான் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நம்ம சீஸ் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பீஸா மாதிரி உங்களுக்கு எனஃப் நினைக்கிறேன். இப்போது நம்ம ஆலிவ்ஸும் அல்பினோவும் யூஸ் பண்ணுறோம். நான் இங்கே க்ரீன் ஆலிவ்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிளாக் உங்களுக்கு கிடச்சிதுன்னா பிளாக் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கோங்க. சீஸ் மெல்ட் ஆகிறது தான் நமக்கு கன்சிஸ்டன்சி. சீஸ் மெல்ட் ஆகிடுச்சுன்னா எடுத்துடலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்கா நம்ம பீஸா. இது ஆக்சுவலாக நாங்கள் தோசை கல்லில் பண்ணுறோம். ஸோ சீக்கிரம் பேஸ் வந்து ஹீட் ஆகிடும். நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹீட் வந்து கரெக்டாக இருக்கும், சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம சும்மா இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ஜாய் யுவர் பீஸா.